இனி விரிவான செய்திகள். புதுவையில் தியாகிகளுக்கான பென்ஷன் தொகை 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கினார். விழாவையொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவ மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் கலியபெருமாள், துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி சுதந்திரம் அடைந்தாலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் யூனியன் பிரதேசமாக உள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் விரும்புவது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, முழு அதிகாரம் வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதாகும். இதன் மூலம் புதுச்சேரிக்கு மேலும் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அந்தஸ்து கிடைத்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட புதுச்சேரிக்கு கூடுதல் வளர்ச்சியை கொண்டு வர முடியும். தியாகிகளுக்கான பென்ஷன் தொகை 12,000 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தியாகிகளுக்கு முதல்வர் பரிசு பொருட்களை வழங்கினார். அதில் 2 பெரிய அளவிலான போர்வைகள், 2 துண்டுகள், 2 டிஜிட்டல் சுவர் கடிகாரம் இருந்துள்ளது. புதுவை தமிழக பகுதிகளில் மொபைல் போன்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 21 மொபைல் போன்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுவை காந்தி வீதியில் உள்ள தனியார் விடுதிக்குள் கடந்த 13ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்து 2 மொபைல் போன்களை திருடி சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையில் கிரைம் போலீசார் குழு அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். நேற்று காலை காந்தி வீதியில் சிலர் நின்று கொண்டு பழைய மொபைல் போன்களை விற்பதாக பெரியகடை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மொபைல் போன்கள் விற்பனை செய்த 3 பேரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் காந்தி வீதி விடுதியில் திருடிய மொபைல் போன்கள் என போலீசார் கண்டுபிடித்தனர். அவர்கள் சென்னை பழனியம்மாள் கோவில் தெருவை சேர்ந்த மேகநாதன், PK நகரின் மதன்குமார், கள்ளக்குறிச்சி காந்தி சாலையை சேர்ந்த வீரா ஆகியோர் என்பதும் தமிழக பகுதியில் பல்வேறு இடங்களில் திருடிய மொபைல் போன்களில் இருந்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து புதுச்சேரி தமிழக பகுதியில் திருடிய 10.5 லட்சம் மதிப்பிலான 21 மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறையையொட்டி புதுவையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கடற்கரை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, படகு குடாம், மணக்குள விநாயகர் மற்றும் அரவிந்தர் ஆசிரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அலைமோதியது. சுற்றுலா தலமான புதுவைக்கு வார இறுதி நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் வியாழக்கிழமை சுதந்திர தினம், வெள்ளிக்கிழமை சட்ட பரிமாற்ற நாள் என்று சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து புதுவைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வந்துள்ளனர். குறிப்பாக சென்னை, பெங்களூர் ஏராளமான உள்ள சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். புதுவையில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள் அனைத்தும் நிரம்பி வழிகிறது. ரெஸ்டோ பார், மது பார்களில் மதுப்பிரியர்கள் கூட்டம் களை கட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் வருகையால் புதுவை கடற்கரை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, படகு குடாம், மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியதை காண முடிந்தது. வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் நகரின் பல்வேறு இடங்களில் வலம் வந்தனர். இதனால் புதுவை அண்ணா சாலை, காமராஜர் சாலை, புசி வீதி, கடற்கரை சாலை, ஆம்பூர் சாலை மற்றும் செஞ்சி சாலை, ஒயிட் டவுன் பகுதி, நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட பிரதான சாலைகளில் முக்கிய சந்திப்புகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுவை சுதந்திர பொன்விழா நகரில் வடிகால் தார் சாலையை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் மக்களவை மேம்பாட்டு நிதியிலிருந்து வடிகால் தார் சாலை அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு அந்த சாலை மற்றும் பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் சுதந்திர பொன்விழா நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகளும் குடியிருப்பு வாசிகளும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு பொன்னாடை போட்டி நன்றி தெரிவித்தனர். முரசொலி மாறனின் 91வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது.
ஒன்றிய அமைச்சராக இருந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி அனைவருடைய பாராட்டுதலை பெற்றவரும் மறைந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறனின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் லப்பூர் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் பிறந்த நாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முரசொலி மாறன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் குமரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, ஆறுமுகம், மருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், தங்கவேலு, வேலவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாபானன், மாநில நிர்வாகிகள் கபிலன், ஒழுங்கு நடவடிக்கை குழு சாந்தகுமார், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில நீதி செயலாளர் அன்பரசன், கட்சியின் தலைமை நிலை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொழிற்சங்க துணைத் தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் செயலாளர் மரி அந்துவான், பொருளாளர் மரி அலெக்சாண்டர், தொழிற்சங்க நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன், அலெக்சாண்டர், குமரன் மற்றும் கட்சியின் தொகுதி செயலாளர் இளையராசு, தேந்தமிழன் கருணைதாஸ், செந்தமிழன் வளவன் மற்றும் பலர் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தேவையற்ற பட்டுப்போன மரங்கள் அகற்றப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தேவையற்ற பட்டுப்போன மரங்களை வெட்டும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தலைமையில் அகற்றப்பட்டது. தொகுதி முழுவதும் உள்ள பட்டுப்போன, உபயோக மற்றும் காய்ந்து போன மரங்களை வெட்டும் பணிகளில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிவராமன், தினேஷ், காமராஜ், ஜோசப், கார்த்தி, தர்மேஷ், பிரபு, அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி தலைவர் உமாபதி, மூத்த தலைவர் இளங்கோவன் ஆகியோர் பூத் எண் 11 தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர். பிறந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இனிப்புகள், புத்தகம், பேனா போன்ற உபகரணங்களை வழங்கி தேசிய கீதம் பாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணதாசன், மகளிர் அணி விஜயலட்சுமி, மாநில உறுப்பினர் பக்ரிசாமி மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுவை மாநில பூர்வீக ஆதிதிராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதிதிராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் ராஜாநகர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள படிப்பார் படிகம் கட்டிடத்தில் புதுச்சேரி பூர்வீக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பாக கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம், பொதுச் செயலாளர் சரவண பெருமாள், கலோதோனியன் ஆகியோர் தலைமை தாக்கினர். கூட்டத்தில் கௌரவ தலைவர் வீரபத்திரசாமி, துணைத் தலைவர் கஜேந்திரன், நாகலிங்கம், ஆறுமுகம், விநாயகம், முருகன், கன்சிராம், மக்கள் கட்சி தலைவர் தங்க கலைமாறன், நகராட்சி ஊழியர் சங்க நிர்வாகிகள் வேல்முருகன், முடியன், ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர் சங்க நிர்வாகிகள் பச்சையப்பன், சுந்தர் ராஜ் மற்றும் புதுச்சேரி அரசியலில் நிகழும் உள்ளூர் வெளியூர் ஆதி திராவிடர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோருக்கு கூட்டமைப்பு சார்பில் கடிதம் அனுப்புவது என்றும் குதிரை மன்னார் சான்றிதழ் பெறும் சர்ச்சை தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பாக 2015 புதுச்சேரி தலைமை செயலாளரின் அரசாணைகள் உள்ளபடி சலுகைகள் உட்பட பூர்வீக ஆதி திராவிடர் மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இயக்குநருக்கு கடிதம் கொடுப்பது, புதுவையில் பூர்வீக ஆதி திராவிடர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திமுக இளைஞரணி கிளை செயலாளர் சூர்யா பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் தொகுதி GN பாளையம் வெண்ணிசாமி நகரை சேர்ந்த திமுக இளைஞரணி கிளை செயலாளர் சூர்யா என்ற கணபதியின் பிறந்தநாள் விழா திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகடி அமைப்பாளர் ரமணன், ஐயனார் கோவில் கோபி மற்றும் மூர்த்தி, கோவிந்தா, தேவநாதன், கார்த்தி, உதயா, புவனேஷ், அரசூர், கார்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கட்சியின் வார்டு தலைவராக பார்த்திபன் நியமிக்கப்பட்டு ஒப்புதல் படிவம் வழங்கப்பட்டது.
அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டிகள் புதிய நிர்வாகிகளை மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஒப்புதலோடு பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதிய வார்டு தலைவராக பார்த்திபன் நியமனம் செய்யப்பட்டு ஒப்புதல் ஆணையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அகில இந்திய மீனவ காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன் மற்றும் நிர்வாகிகள் ஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் தேர் திருவிழாவில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ சங்கரியம்மன் ஆலய தேர் திருவிழாவில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பங்கேற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி பாதாள பொன்னியம்மன் சித்தர்பீட ஆலய பரிபாலகர் காளி சித்தன் குமார் சுவாமிகளின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதானத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை பகுதியில் அமைந்துள்ள பாதாள பொன்னியம்மன் சித்தர்பீடம் ஆலயத்தின் பரிபாலகர் காளி சித்தன் குமார் சுவாமிகளின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள பொதுமக்கள் பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கி துவக்கி வைத்தார். பிறந்த நாள் விழா காணும் சுவாமி காளி சித்தன் குமாருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக பாதாள பொன்னியம்மனை முதலமைச்சர் ரங்கசாமி தரிசனம் செய்து ஆலயம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுவை அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் வேலைநிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக அவதியுற்றனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் மருத்துவர்கள் காலை 6 மணி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் இன்று முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் புறப்பிரிவு இயங்கவில்லை. நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்தும் கையில் மெழுகுவர்த்தி, கண்டன பதாகைகளை கையில் பிடித்தபடியும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் சார்பில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தின விழா ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் நடைபெற்றது. நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் ராணுவ வீரர்கள் ஏழுமலை, இருதயராஜ் ஆகியோர் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க துணைத் தலைவர் பொன் செந்தில்குமரன், சங்க செயலாளர் ராஜு, இணை செயலாளர் பால்பண்ணன், திவ்யா மற்றும் சங்க பொருளாளர் பலராமன், சங்க இணை பொருளாளர் ராமலிங்கம், சங்க சட்ட ஆலோசகர் மேகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சங்க தலைவர் அற்புதராஜ் இல்லாத காரணத்தால் சங்க நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முருங்கப்பாக்கம் சேத்திலா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 39ஆம் ஆண்டு திருவிழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சேத்திலா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் 39ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று கரக வீதி விழா மற்றும் சாகை வார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சங்கரபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி விழாவாக வலம் வந்து ஆலயம் வந்தடைந்ததை தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவருக்கும் கூழ் வழங்கினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.